பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கலீலுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தான் அழைத்து கொண்டு சென்றார்கள் என்று ஏராளமான சஹாபாக்களும் தாபஈன்களும் கூறியிருப்பதாக இமாம் பகவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு கரீபான ஹதீஸிலே இது சம்பந்தமான ஒரு ஆதாரம் இடம்பெற்று இருக்கிறது. அதிலே இருக்கிறது, சிரியாவிலே அமீரே முஆவியா அவர்களுக்கு முன்னால் இது சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் பேசப்பட்டது. ஜபீஹுல்லா யார், இஸ்மாயிலா இஸ்ஹாக்கா அப்படி சொல்லி பேசப்பட்டது. அப்போ அமீரே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நல்ல வேளை இதை பற்றி தெரிந்தவருக்கு முன்னால் இதை பற்றி பேசப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, கேளுங்க, நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இருந்தோம். அப்பொழுது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்தார். வந்து அவர் கூறினார், அல்லாஹ்வினுடைய பாதையிலே குர்பானி ஆகக்கூடிய 2 மனிதர்களினுடைய வம்சத்தின் ரசூலே அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹை பார்த்து அவர் சொன்னார், எனக்கு கனிமத்துடைய பொருளை கொடுங்கள் அப்படி சொல்லி அவர் கேட்டார். அவர் சொன்ன அந்த வார்த்தையை பார்த்து ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், புன்னகைத்தார்கள். ஜபீஹுல்லா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தந்தையார் அப்துல்லா இருக்கிறாங்களே, அவங்களும் ஜபீஹுல்லா தான். அவங்களும் அல்லாஹ்வுக்காக குர்பானி ஆவதற்கு தயாரானவர்கள் தான். 2வது ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரசூலுல்லாஹ் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் தான். அப்துல்லா அவர்கள் அல்லாஹ்வுக்காக குர்பானி ஆகக்கூடிய அந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய தாதா, அதாவது அவங்க ஐயா, ரசூலுல்லாஹினுடைய ஐயா அப்துல் முத்தலிப் இருக்கிறாரே, அவர் ஜம்சம் கிணத்தை அவர் தோன்றினார். அவர் தோண்டும் போது அவர் ஒரு நேர்ச்சை பண்ணிக்கிட்டார். இலகுவான முறையில் இந்த வேலை முடிந்து விட்டது அப்படின்னு சொன்னால், என்னுடைய மகன்களிலே ஒரு மகனை நான் அல்லாஹ்வுக்காக குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அப்துல் முத்தலிப் ஐயா அவங்க நேர்ச்சை செய்து கொண்டார்கள். வேலை முடிஞ்சிருச்சு. வேலை முடிஞ்சதுக்கு அப்புறமேல நேர்ச்சை செஞ்ச மாதிரி தன்னுடைய பசங்களுடைய பேரெல்லாம் சீட்டில் எழுதி குலுக்கி போட்டு எடுத்தால் அதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமை தந்தையார் அப்துல்லாவினுடைய பெயர் தான் அல்லாஹ் தஆலா வரவழைத்தான். அப்போ உடனே அப்துல்லா அவர்களினுடைய தாயார் வீட்டு ஆளுக அவங்க சொன்னாங்க, எங்கள் அப்துல்லாவை நீங்கள் குர்பானி கொடுக்கறதுக்கு பகரமாக, அப்துல்லாவுக்கு பகரமாக 100 ஒட்டகைகள் குர்பானி கொடுங்க அப்படின்னு சொன்னப்போ, அப்துல்லா அவர்களுக்கு பகரமாக 100 ஒட்டகைகள் அது குர்பானியாக கொடுக்கப்பட்டது. ஸோ 2 அல்லாஹ்வுடைய பாதையில் குர்பானி கொடுப்பதற்கு தயாரான 2 நபர்களின் வம்சத்தின் ரசூலேன்னு சொன்னதற்கு காரணம் ஒன்று இது. இன்னொன்று ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஜபீஹுல்லா தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது பிரபல்யமான ஒரு விஷயம். இப்னு ஜரீரிலே இது சம்பந்தப்பட்ட அறிவிப்பு இருக்கிறது, மகாசி உமவியிலேயும் இருக்கிறது. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஜபீஹுல்லா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அப்படிங்கிறதுக்கும் அவர்கள் ஒரு ஆதாரம் கொடுக்கிறார்கள். அதாவது குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறானே, வபஷர்னாஹு பிகுலாமின் ஹலீம் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தையை அல்லாஹ் அவர்களுக்கு நன்மாராயம் கூறினான் அப்படின்னு. அந்த சகிப்பு மிக்க குழந்தை இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள். குர்ஆனில் இன்னொரு இடத்துல வபஷரூஹு பிகுலாமின் அலீம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நன்மாராயம் சொல்லி அவங்களோட நடக்கக்கூடிய பிள்ளையாக எப்பொழுது ஆகிவிடுவார்களோ அப்படின்னு அதுக்கு இது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வேற பிள்ளைகளும் இருந்திருக்கலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவில் அந்த குர்பானி கொடுக்கப்பட்ட அந்த ஆட்டினுடைய கொம்புகள் தொங்க விடப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. அதை பற்றி அல்லாமல் இப்னு ஜரீர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏங்க கொம்பு தொங்க விடப்பட்டதெல்லாம் ஆதாரமாங்க,
கனான்கிற பகுதியில் இருந்து, கனானில் தான் அவங்க இசாக் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, அங்கே இருந்து அந்த கொம்பு வரவழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் தான் இந்த குழப்பத்துக்கு மெயினான காரணம் என்னன்னு சொன்னால், நான் அதுதான் உங்கள்கிட்ட அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் ரொம்ப நாளாக. அதாவது குர்ஆனுடைய ஆயத்துகளில் பார்த்தீங்கன்னா குர்பானி கொடுக்கப்பட்ட நபி யார், அது இஸ்மாயிலா இஸ்ஹாக்காங்கிறது தெளிவான வாசகம் அங்கே இல்லை. அதனால் சில பேர் இஸ்ஹாக்கு சொல்கிறாங்க, சில பேர் இஸ்மாயில் சொல்கிறாங்க. ஆனால் இஸ்ஹாக் அப்படின்னு சொல்கிற விளக்கம் இருக்கிறதே, அது ரொம்ப தொலைதூரமான விளக்கமாக தெரிகிறது. ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் அப்படிங்கிறது தெல்ல தெளிவானது. ஏற்கனவே நேற்று உங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதை போல ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஸபீஹுல்லா தான் அப்படிங்கிறதுக்கு முஹம்மது இப்னு கஅப் குர்ஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஆதாரம் சொன்னார்கள். அதாவது அல்லாஹ் முதல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு கடைசியாகத்தான் ஹஜ்ரத் இஸ்ஹாக்கை பற்றி அல்லாஹ் பேசுகிறான் அப்படின்னு ஒரு ஆதாரம் சொன்னார்களே, அது ரொம்ப உறுதியான ஆதாரமாக என்னுடைய கண்ணோட்டத்திலே இருக்கிறது. அதுதான் ரொம்ப சிறந்த ஆதாரம். அல்லாஹு ஆலம், அல்லாஹ்வுக்கு வெளிச்சம். முதல்ல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறப்பாங்கன்னு அல்லாஹ் தஆலா நன்மாராயம் கூறினான். அதுக்கப்புறம் அவங்களுடைய குர்பானியுடைய விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் பிறப்பாங்க அப்படி சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மாராயம் கூறினான். சூரத்துல் ஹூத், சூரத்துல் ஹிஜ்ர் இதிலேயும் இது சம்பந்தப்பட்ட விளக்கங்கள் வந்திருக்கின்றது. இப்போ இந்த ஆயத்துகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசும்போது வபஷ்ஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யன் மின சாலிஹீன், சாலிஹான நபியாகிய இஸ்ஹாக்கை இப்ராஹிமுக்கு நாம் நன்மாராயம் கூறினோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நபியன் அப்படிங்கிறது ஹால முகத்தரா. சரி, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் கூறுகிறார்கள், அவங்களுடைய ஒரு கருத்து. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸபீஹுல்லா ஹஜ்ரத் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். அது அல்லாஹ் தஆலா முதல்ல இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை பற்றி சொல்லாமல் வபஷ்ஷர்னாஹு பி இஸ்ஹாக நபிய்யன் மின சாலிஹீன் என்ற அந்த ஆயத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்படும் அப்படின்னு நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. தட்ஸால் அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல். ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொன்ன மாதிரி, நாம் நம்முடைய ரஹ்மத்தை கொண்டு மூசாவினுடைய சகோதரர் ஹாரூனையும் நபியாக ஆக்கினோம். இத்தனைக்கு ஹாரூன் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விட மூத்தவர், பெரியவர், பெரிய அண்ணன் தான் ஹாரூன், மூஸா அலைஹிஸ்ஸலாம் தம்பி. அப்போ அல்லாஹ் தஆலா அப்படி சொல்லுகின்றான். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நபித்துவத்தினுடைய பஷாரத் நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நபித்துவத்தினுடைய பஷாரத் எப்போ சொல்லப்பட்டுச்சு, நன்மாராயம் எப்போ சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, எப்போ இந்த குர்பானியுடைய அந்த பரீட்சையில் அவர்கள் ஜெயிச்சார்களோ, சாபிராக இருந்தார்களோ, பொறுமையாக இருந்தார்களோ, அப்புறம்தான் அல்லாஹ் தஆலா நபித்துவத்தினுடைய நன்மாராயத்தை அல்லாஹ் கொடுத்தார். இதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 வாட்டி பஷாரத்து கொடுக்கப்பட்டுச்சு. ஒன்று அவர் பிறக்கிறதுக்கு முன்னாலேயும் கொடுக்கப்பட்டுச்சு, இன்னொன்று நபித்துவத்துக்கு முன்னாலேயும் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது. ஹஜ்ரத் கத்தாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் தஆலா பிறகு அல்லாஹ் சொல்லுகிறான், வபாரக்னா அலைஹி வஅலா இஸ்ஹாக், இப்ராஹிமின் மீதும் இஸ்ஹாக்கின் மீதும் பரக்கத்துகளை நாம் இறக்கினோம், அவர்களுடைய பிச்சலங்களுக்கும் மீதும் நாம் பரக்கத்துகளை இறக்கினோம். அவங்களுடைய பிச்சலங்களிலே நல்லவர்களும் உண்டு, முஹ்சினு வமின்ஹும் ஃபமின்ஹும் முஹ்சினு வதாலிமுன் லினஃப்ஸிஹி முபீன், நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா கூறினான் இல்லையா, நூஹே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும், பரக்கத்துண்டாகட்டும், சலாமோடும் பரக்கத்தோடும் இறங்குங்கள், நீங்களும் இறங்குங்கள், உங்களோடு இருப்பவர்களும் இறங்குங்கள், இவர்களிலே நம்மை கொண்டு பிரயோஜனம் அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். பிறகு யார் தவறு செய்கிறார்களோ அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய தண்டனைகள் இருக்கிறது. அது மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், நபிதான், ஆனால் அவங்களுடைய குடும்பத்திலேயும் பார்த்தா அவங்களுடைய பிச்சலங்களிலேயும் எல்லோரும் நல்லவர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. முஹ்சினும் வதாலிமுன் லினஃப்ஸிஹி முபீன், நல்லவர்களும் உண்டு,
தனக்குத்தானே தெளிவான முறையிலே அநியாயம் செய்து கொண்டவர்களும் உண்டு அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி காட்டுகின்றான். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலக்கது மனன்னா அலா மூஸா வ ஹாரூன் வநஜ்ஜைனாஹுமா வ கௌமஹுமா மினல் கர்பில் அதீம் வநஸர்னாஹும் ஃபகானூஹுமுல் காலிபீன், அந்த ஆயத்தில் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் இன்ன இலியாஸ் லமினல் முர்சலீன் அப்படின்னு சொல்லி ஹஜ்ரத் இலியாஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுவான். அப்படியே தொடர்ந்து இன்ன லூத்தல் லமினல் முர்சலீன், லூத் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பேசுவான். இன்ன யூனுஸ் லமினல் முர்சலீன், ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தாலா பேசுவான். இன்ஷா அல்லாஹ் அப்படியே தொடர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் போகலாம். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.